ஸ்டாண்ட் நான் ரெண்ட் கொடுக்குறேன்னா ஒரு 150 அந்த மாதிரி ரெண்ட் கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் வெளியே வந்து ரெண்ட்டு கொடுத்துக்கலாங்க. ஸோ இது மூலமா மந்த்லி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம்? ஒரு 15 to 20,000 ப்ராஃபிட் ரெண்டல் மட்டுமே பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக நல்ல சீசனல் டைமில் வீட்டில் இருந்தே பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படி தானே? கண்டிப்பாக தாராளமாக வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரெண்டலுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எங்கிட்ட இருக்கிற ரெண்டல் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சுட்டும் கூட செல் பண்ணலாங்க, ரெண்டல் கொடுக்கலாம். இதெல்லாம் ஆர்த்தி பிளேட்ஸுங்க. மேரேஜ் கான்செப்டில் 10 பிளேட்ஸ் வந்து ஆர்த்தி பிளேட்ஸ் புதுசாக செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது மெஹந்தி ஃபங்க்ஷன், மஞ்சள் நீராட்டு, தட்டு மாத்துறது. இது வந்து நலுங்கு. இதுல பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டலுக்கு எவ்வளவு தரீங்க? 750 பர் பிளேட் எடுத்தாங்கன்னா 750. இது செட்டா எடுத்தாங்கன்னா பர் பிளேட் 600 rupees வரும். ஆர்த்தி பிளேட்ஸ் குந்தன் ஒர்க் சொன்னேன் இல்லையா, அதான் இது. டெக்கரேட் பண்ணிட்டு இங்க கேண்டல் வச்சுட்டு, இப்போ அதுதான் ஃபேன்சி ஆயிடுச்சு. ஒரு 10 பேருக்கு வந்து 10 தட்டு கொடுத்துட்டு ஆர்த்தி எடுக்க சொல்லுவாங்க பையனுக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாரி கலர் இந்த சாரி கலர் வேண்டாம், என் பொண்ணு சாரி கலர் வேற அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் சொன்னாங்கன்னா அந்த சாரி கலருமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து தொட்டில் கான்செப்ட். அடுத்தது வந்து வளையல் கான்செப்ட். வளையல் ஸ்டாண்டு பக்கத்துல வந்து பொண்ணு நிக்கிற மாதிரி. இது வந்து வளகாப்பு செட்டு, கஸ்டமைஸ் மினியேச்சர் ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே கிளேல செஞ்சது. இப்போ ஒரிஜினல் மினியேச்சர் ஃப்ரூட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஷாப்பில். இது வந்து குடிசி கான்செப்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் குடிசையில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா, இப்போ அந்த எல்லாம் இல்லை. ஸோ வந்து அதை கான்செப்டாக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பொண்ணை வந்து அழைச்சிட்டு வர்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ரிங் பிளேட்டர். பொண்ணோட மாப்பிள்ளையோட ரிங்ஸ் வந்து இதில் வச்சு ஸ்டேஜ் மேலே வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கோயம்புத்தூரில் இந்த பீகாக் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து சேல்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது, ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது. மினியேச்சர் ஃப்ரூட்ஸ் வந்து பர் பீஸ் 6 rupees. மினியேச்சர் பிளேட்ஸ் வந்து பர் பிளேட் 20 rupees வரும். இது ஜெயிண்ட் வீலுங்க. பேபி ஷவருக்கு யூஸ் பண்ணுறது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், கப் கேக் வைக்கலாம், சாக்லேட்ஸ் வைக்கலாம். டெக்கரேட்டர்ஸ் அவங்க ஐடியா பொறுத்து ஹேம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட பேக்கேஜ் வந்து 350லேருந்துமே இருக்குது. இந்த 350ங்கிறது வந்து மேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 350. ஐட்டம்ஸ் கொடுக்காம எல்லாமே நாங்களே வாங்கி செய்யணும் அப்படின்னா 850லேருந்து நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 1500 வரைக்குமே நம்ம பேக்கேஜ் இருக்குது. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு சீப்பான ப்ரைஸில் நல்ல கிராண்டாக பிளேட் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பர்ஃபெக்டான ஷாப்பில் தான் இன்றைக்கி வந்து இருக்கும். ஸோ மேம் வந்து நம்ம கூட இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய். உங்கள் பேர், நம்ம ஷாப்போட பேர், எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, என் பேர் வந்து சேத்தனா. என்னோட ஷாப் பேர் வந்து ஆர்த்தி பிளேட் டெக்கார் அண்ட் ஃபேன்சி. இந்த ஷாப் வந்து கணபதி அத்திப்பாளையம் பிரிவில் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில். ஓகே, நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்கும், கீழே டெஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாக்ட் கூகுள் மேப்போட லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக வந்துக்கலாம். ஓகே மேம், இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணி தெரியுங்க? சார், வெளியூருக்குமே நாங்கள் பிளேட் டெக்கரேஷன் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அவங்க பிளேஸில் போயுமே செஞ்சு கொடுக்குறோம். பர்டிகுலர் பிளேட்ஸுக்கு மேலே குவான்டிட்டி வந்ததுன்னா அங்கே போய் செஞ்சு கொடுத்துருவோம். இல்லை ஒரு 21 பிளேட்ஸுக்குள்ளே வருதுன்னா வந்து இங்கே செஞ்சுட்டு 1 way கேபில் புக் பண்ணி அனுப்பி விட்ருவோம் சார். அதுவும் இல்லாமல் எங்களோட ஷாப் லொக்கேஷன் நீங்கள் வந்து கூகுள் மேப்லேயே ஆர்த்தி பிளேட் டெக்கார் அப்படின்னு அடிச்சாவே உங்களுக்கு வந்து மேப் காமிக்கும். ஆர்த்தி பிளேட் உங்கள் ஷாப்போட பேரை வந்து கூகுள் மேப்ல அடிச்சாலே டைரக்டா லொகேஷன் வந்து காமிக்கும். ஆமாம், ஜஸ்ட் எல்யூ லிங்காக இருக்குது. சரி, ஓகே மேம், நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து இருக்குது? ஸோ பிளேட் டெக்கரேஷன் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350லேருந்து இருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்து 20 rupeesலேருந்து இருக்குது. 10 rupeesலேருந்துமே ப்ராடக்ட் இருக்குது. பிளேட் டெக்கரேஷன் வந்து நம்ம சர்வீஸ் வந்து 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் ப்ராடக்ட்ஸ் வந்து 850லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? பார்க்கலாங்க சார். நம்ம கிட்ட என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து பிளேட் டெக்கரேஷன் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் வந்து நான் லாஸ்ட்டு 10 years-ஆக பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சூப்பர்க்கா. என்னோட மெயின் வந்து பிளேட் டெக்கரேஷன் தான். சர்வீஸும் இருக்குது அண்ட் என்னோட ஷாப்பில் வந்து எல்லா ஐட்டம்ஸ் சேல்ஸ்க்கும் இருக்குது, ரெண்ட்டுக்கும் இருக்குது. ஓகேங்கக்கா.
இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? வெட்டிங் பண்ணுறோங்க, என்கேஜ்மெண்ட், வெட்டிங், சீர்வரிசை, அப்புறம் பேபி ஷவர், காது குத்து, இது எல்லாத்துக்குமே பிளேட் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். A to Z எல்லாத்துக்குமே பண்ணி. ஆமாங்க, எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேக்கா. இப்போ உங்ககிட்ட வந்து சேல்ஸ் ரீட்டைல் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ ரீட்டைல் கஸ்டமர் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? சார் ரீட்டைலுங்கிறது வந்து நம்மக்கிட்ட ரீட்டைல் பட் வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் நான். ஓகே ஓகே. என் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்ஸு கம்பேர் பண்ணும்போது என்னோட ஷாப்பில் எல்லா ஐட்டம்ஸும் ரேட் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். ஓகேக்கா. ஒருத்தர் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஷாப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸுக்கு பண்ணிக்கலாங்க. அது இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற ரெண்டல் பிளேட்ஸ் அண்ட் ரெண்டல் ஸ்டாண்ட்ஸு, எங்கிட்ட இருக்கிற ரெண்டல் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சுட்டும் கூட செல் பண்ணலாங்க, ரெண்டல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஸ்டாண்டு நான் ரெண்ட்டு கொடுக்குறேன்னா ஒரு 150 அந்த மாதிரி ரெண்ட்டு கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் வெளியே வந்து ரெண்ட்டு கொடுத்துக்கலாங்க. ஸோ இது மூலமா மந்த்லி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம்? ஒரு 15 to 20,000 ப்ராஃபிட் ரெண்டல் மட்டுமே பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக நல்ல சீசனல் டைமில் வீட்டில் இருந்தே பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படி தானே? கண்டிப்பாக தாராளமாக வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரெண்டலுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நான் என் கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுக்குறத விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணியும் கூட கொடுக்கலாம். 150க்கு கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு வர்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஓகேக்கா, சூப்பர். நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்கரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே. கோயம்புத்தூரில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்த்தி பிளேட்ஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செட் ஆஃப் பிளேட்ஸ் வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்குன்னே நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி இருக்கு. நான் இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேங்க, பார்த்துடலாம். இதெல்லாம் ஆர்த்தி பிளேட்ஸுங்க. மேரேஜ் கான்செப்டில் 10 பிளேட்ஸ் வந்து ஆர்த்தி பிளேட்ஸ் புதுசாக செஞ்சுருக்கேன். இதை வச்சுட்டு பையன் அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஆர்த்தி எடுக்கிறக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பெண் பார்த்தல். பெண் பார்த்தல்னா பொண்ணு பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த டைமில் என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸு. அதுக்கு அடுத்தது வந்து தட்டு மாற்றுறது. தட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன டால்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஜவுளி எடுக்கிறது. ஜவுளி எடுக்கிறது எல்லாம் கரெக்டாக அந்த ரேக் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சின்ன சின்ன ஷெல்ஃபாக பண்ணி சாரீஸ் அடுக்கிற மாதிரி பண்ணி சூப்பராக செஞ்சுருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து மஞ்சள் நீராட்டு. பொண்ணுக்கு பையனுக்கு மஞ்சள் நீராட்டுவாங்க இல்லையா, அந்த டைமில் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது மெஹந்தி ஃபங்க்ஷன், பொண்ணுக்கு மெஹந்தி போடுற மாதிரி. இது வந்து நலுங்கு. இதில் பொண்ணு மாப்பிள்ளை 2 வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் பையன் மட்டும் இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 வேணாலும் பண்ணிக்கலாம். நலுங்குக்கு அப்புறம் முகூர்த்தம் மண்டபம் செட்டோட ரெடி பண்ணியிருக்கு. அடுத்தது மாலை மாற்றுதல். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட். இன்னும் இதில் வந்து 3-4 ஸ்டெப்ஸ் பண்ணலாங்க. கடைசியாக வந்து கோயிலுக்கு போகிறது, இன்னும் அருந்ததி பார்க்குறது, மெட்டி போடுறது, இது எல்லாமே கான்செப்ட் வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது, ஏன்னா இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? இது வந்து வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, கல்யாணத்தப்போ யூஸ் பண்ணுவாங்க, பையனுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம டேபிளில் டிஸ்பிளே கொடுக்குறக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேக்கா. இதை வந்து நம்ம ரீட்டைலாக வாங்கணும்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது ரீட்டைல் கிடையாதுங்க, இது ரெண்டல் மட்டும்தான். ஓகே, ரெண்டலுக்கு எவ்வளோக்கு தரீங்க? 750 பர் பிளேட் எடுத்தாங்கன்னா 750. இது செட்டாக எடுத்தாங்கன்னா பர் பிளேட் 600 rupees வரும். 10 பிளேட்ஸ் வந்து 6000 பேக்கேஜாக கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட குந்தன் ஸ்டோனில் ஆர்த்தி பிளேட்ஸ் இருக்குது. சிம்பிளாக போதுங்கிறவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேக்கா, அதையும் பார்த்துடலாமா? அதை பார்த்துடலாம். ஆர்த்தி பிளேட்ஸ் குந்தன் ஒர்க் சொன்னேன் இல்லையா, அதான் இது. டெக்கரேட் பண்ணிட்டு இங்கே கேண்டல் வச்சுட்டு, இப்போ அதுதான் ஃபேன்சி ஆயிடுச்சு. ஒரு 10 பேருக்கு வந்து 10 தட்டு கொடுத்துட்டு ஆர்த்தி எடுக்க சொல்லுவாங்க பையனுக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அவங்க கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம். ஸோ கஸ்டமைஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பேபி ஷவர் கான்செப்ட். பேபி ஷவர் கான்செப்டில் இந்த தீம்ஸ் எல்லாமே வந்து ரெண்டலுக்கு இருக்குது.
ஒருவேளை ஓனாக வேணும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னா ஒரு 15 டேஸ் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அவங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது வந்து 15 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒருவேளை எனக்கு சாரி கலர் இந்த சாரி கலர் வேண்டாம், என் பொண்ணு சாரி கலர் வேற அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்கன்னா அந்த சாரி கலருமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வெறும் டால்ஸ், பேபி ஷவர் டால்ஸ் மட்டுமே வேணும்னாலுமே சேல்ஸ்க்கு இருக்கு. ஓகே மேம். கப்பல் டால்ஸ் சேல்ஸ்க்கு இருக்கு. கிருஷ்ணா, முருகர் எந்த டால்ஸுமே முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து தொட்டில் கான்செப்ட், குழந்தை தொட்டில்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி. பையன் வேணும்னா பையன், பொண்ணு வேணும்னா பொண்ணு, அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவோம். அடுத்தது வந்து வளையல் கான்செப்ட், வளையல் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து பொண்ணு நிற்கிற மாதிரி. இந்த சாரி கலர் வேண்டாம்னா வேறு சாரி கலர் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே வந்து கண்ணாடி வளையல் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வந்து சிலருக்கு வந்து முருகர் இஷ்டம், சிலர் வந்து கிருஷ்ணா வேணும்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து முருகர் கிருஷ்ணர் ரெண்டுமே செஞ்சு வச்சிருக்கோம். டிஃப்ரெண்டா இந்த ஹேம்பர்ல வச்சு டெக்கரேட் பண்ண அழகா இருக்கும்னு சொல்லிட்டு ஹேம்பர்ல டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? 750 ரெண்டல் சார். இந்த தீம்ஸ் எல்லாம் எடுத்தாலுமே எந்த தீம் எடுத்தாலுமே 750 தான். ஓகே மேம். இப்போ நம்ம ரீட்டைல்ல வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் மேம் வரும்? சார் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டால்க்கு ஒவ்வொரு ரேஞ்ச் மாறும். ஸோ வந்து சைஸ் பொறுத்து டால்ஸ் ப்ரைஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து வளகாப்பு செட்டு, ஓகே, கஸ்டமைஸ் மினியேச்சர் ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே கிளேல செஞ்சது. இப்போ ஒரிஜினல் மினியேச்சர் ஃப்ரூட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஷாப்பில். இங்கே அது வேணும்னாலுமே வாங்கிக்கலாம். இதோட ரெண்டலுமே 750 தான். எது எடுத்தாலுமே 750. ஆர்த்தி தட்டு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் வந்து செட்டாக எடுத்தாங்கன்னா 600 ருபீஸ் வரும். அது போக இதெல்லாம் சிங்கிளாக எடுத்தாங்கன்னா 750 தான். இது கிருஷ்ணர் ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இந்த கிருஷ்ணருக்கு வந்து இங்கே லைட் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட் ஆன் பண்ணால் லைட் ஆன் ஆகும். அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே செட்டு தான், பட் இது பார்பி டாலில் செஞ்சுருக்கு, அது கொஞ்சம் சின்ன டால்ஸில் செஞ்சுருக்கு. ஓகே மேம். இதுக்கு பக்கத்தில் அவங்க ஆல்ரெடி இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னா வந்து பக்கத்தில் இன்னொரு பேபியை வந்து நிற்க வச்சுட்டும் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து சீர்வரிசைக்கு வைக்கிற தீம்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து குடிசி கான்செப்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் குடிசையில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா, இப்போ அந்த எல்லாம் இல்லை. ஸோ வந்து அதை கான்செப்டாக கொண்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து சீருக்கும் வைக்கலாம், கல்யாணத்துக்குமே வைக்கலாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு வைக்கலாம் இந்த டால்ஸு. இதுவும் அப்படிதான், இது சீர்வரிசைக்கு வைக்கிற கூடியது தான். இது இந்த டால் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போயிட்டு வந்துருச்சு, ரொம்ப வாண்டட் டால் இது. அதுக்கு அடுத்தது வந்து பொண்ணை வந்து அழைச்சிட்டு வர்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா தாய்மாமா சீர் கொண்டு வர்ற கான்செப்டும் கூட கொண்டு வர்ற மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த கான்செப்ட்லையும் அப்படி வச்சுக்கலாம். பக்கத்தில் இந்த சேரியட் கான்செப்ட்லையுமே நம்ம வந்து 4 பக்கம் 4 பேர் நிற்க வச்சுட்டு சீர்வரிசை கொண்டு வர்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். இது வந்து முன்னாடி சீர் பண்ணுற மாதிரி மினியேச்சர் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வச்சு பண்ணுற மாதிரி கான்செப்ட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு இருக்கு. இந்த டால் பார்த்தீங்கன்னா 350, இந்த டாலும் 350, மற்றது எல்லாமே வந்து 750. ஓகே மேம். இப்போ நீங்கள் எல்லாமே ஒன் டே பர் டேக்கு வந்து 750 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பர் டேக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ரெண்ட் வரும் சார்? எங்கள் ஷாப்பில் எப்படின்னா 1 டே ரெண்டல் அப்படின்னு சொல்லி பேசுகிறது என்னன்னா, இன்னைக்கு வந்து ரெண்டல் பேசிட்டு போகிறாங்க, பட் அவங்களால எப்படியுமே கல்யாணங்கும்போது வந்து 3 டேஸ் ஆகிடும். ஓகே. இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாளானைக்கு கொண்டு வந்தாலும் எங்ககிட்ட ஒரே ரெண்டல் தான். ஓகே மேம். அதாவது 3 நாள் கழிச்சு கொண்டு வந்தாலும் ஒரே ரெண்டல் தான். ஒரே ரெண்டல். ஆமாம். சரி, இப்போ பார்க்குறது வந்து என்கேஜ்மெண்ட் கான்செப்ட். கப்பல் டால்ஸ் வந்து என்ன கலரில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களோ கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இது ரெட் கலர் கான்செப்டில் கேட்டிருந்தாங்க, ஸோ ரெட் கலரில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே மேம். பேக்ட்ராப் வந்து வேறு மாதிரி ஏதாவது வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எங்களோட ஐடியாவில் நாங்கள் செய்வோம். ஒருவேளை கஸ்டமருக்கு வந்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுக்கு பதிலாக வேறு வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம். இது பார்த்திங்கன்னா ரிங் பிளேட்டர். பொண்ணோட மாப்பிள்ளையோட ரிங்ஸ் வந்து இதில் வச்சு ஸ்டேஜ் மேலே வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்னொரு ரிங் பிளேட்டர், பிகாக் டிசைனில் ஒரு ஹேம்பர். இது ஹேம்பரில் வந்து பிகாக் டிசைனில் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து இது பொண்ணு மாப்பிள்ளை, இதுவுமே ஹேம்பர் தான். இப்போது எல்லாம் ஹேம்பரில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேம்பரில் வந்து டெக்கரேட் பண்ணி இது ஸ்டேஜில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வேணும்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குல்லக்கா? கண்டிப்பாங்க, எது வேணாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
இது அப்படிதான் ஒருத்தர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா ஸ்டேஜ் அவங்களோட பேக்ட்ராப் வந்து ஸ்டேஜ் இதே கலர் தான். ஸோ இதே கலரில் எனக்கு ட்ரெஸ்ஸுமே இந்த கலரில் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது. இது அவங்க ஓனாக வேணாலும் எடுத்துக்கலாங்க. பேபி ஷவருக்கு நடவண்டி நம்மக்கிட்ட ரெண்டலுக்கு கிடைக்கும். பாய் அண்ட் கேர்ள் கான்செப்டில் பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 750 ரெண்டல் வரும் பர் டே ரெண்டல். பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுத்துகிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு முடிச்சு நாளானைக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரே ரெண்டல் தான். பட் 3 days மேலே போச்சுன்னா டபுள் ரெண்டல் வரும். ஜெர்மன் சில்வரில் டெக்கரேட்டட் குத்து விளக்கு 21 inches அண்ட் 18 inches நம்மக்கிட்ட ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்குது. சேல்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது. சேல்ஸ் அப்படின்னா எவ்வளோ வருது? சேல்ஸ் வந்து 8000 வரும். ஓகே. ரெண்டல்னா 1500 வரும் பேர். ஓகே. கல்யாண கான்செப்டுக்கு வந்து இந்த ஆண்டாள் அண்ட் பெருமாள் டால்ஸை வந்து ரிசப்ஷனில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சேல்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது, ரெண்ட்டுக்கும் அவைலபிள் இருக்குது. ராதா கிருஷ்ணா கான்செப்ட்டு இது வந்து பேபி ஷவருக்கு வைக்கலாம், கல்யாணத்துக்குமே வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே ஹேம்பரில் டெக்கரேட் பண்ணி ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கு. அதாவது என்ன கலரில் கஸ்டமைஸ் பண்ணி ராதாகிருஷ்ணா கேட்டாலுமே செஞ்சு தருவோம். க்ராலிங் ராதாகிருஷ்ணா இருக்குது, அதுவுமே அவங்க என்ன கலர் கேட்டாலுமே செஞ்சு கொடுக்குறோம். சிட்டிங் கிருஷ்ணா இது பெரிய பெரிய கிருஷ்ணா. இதுலேயே க்ராலிங் கிருஷ்ணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது ராதே இருக்கு இல்லையா, இது க்ராலிங் ராதே. இதே மாதிரி கிருஷ்ணரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸு சேல்ஸுக்கும் இருக்குது, ரெண்டலுக்கும் இருக்குது. சேல்ஸுக்கு வந்து உங்களுக்கு 1000 rupeesலேருந்துமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபைபர் பிளேட்ஸ் வந்து 60 rupeesலேருந்து இருக்குது. 35 rupees 60 rupeesலேருந்து ஃபைபர் பிளேட்ஸ் இருக்குது, சில்வர் பிளேட்ஸு. கோல்டு கலர் பிளேட்ஸுமே உங்களுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூரில் இந்த பீகாக் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து சேல்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது, ரெண்டலுக்கும் அவைலபிள் இருக்குது. எங்ககிட்ட உருளிஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்குது, ரெண்டலுக்கும் இருக்குது. 3 வெரைட்டிஸ் இப்போதைக்கு வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வரும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க. இது 3 சேர்த்து வந்து 2000 அந்த ரேஞ்ச் வரும். இது பர் பீஸ் வந்து 500 அந்த மாதிரி வரும். இது பர் பீஸ் வந்து 500 அந்த ரேஞ்ச் வரும். எங்ககிட்ட மினியேச்சர் ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸில் வந்து உங்களுக்கு 5 வெரைட்டிஸ் இருக்குது. மினியேச்சர் ஃப்ரூட்ஸ் வந்து பர் பீஸ் 6 rupees. மினியேச்சர் பிளேட்ஸ் வந்து பர் பிளேட் 20 rupees வரும். அடுத்தது வந்து இங்கே ரிட்டன் கிஃப்ட்ஸு, நம்மக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறைய இருக்குது. இது சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்து நிறைய கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துடலாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே ஹேம்பர்ஸ். சிலதெல்லாமே ரெண்டலுக்கு இருக்குது, சிலதெல்லாம் சேல்ஸ்க்கு இருக்குது. டைரெக்டாக ஸ்டோருக்கு வந்தாங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே மெட்டல் ஹேம்பர்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் இது வைக்கும்போது டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது இந்த ஹேம்பர்ஸ்குள்ளே வச்சு டெக்கரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கார்னரில் ஒன்று வச்சுருக்கீங்களா? இதுதான், இது ஜெயிண்ட் வீலுங்க. பேபி ஷவருக்கு யூஸ் பண்ணுறது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், கப் கேக் வைக்கலாம், சாக்லேட்ஸ் வைக்கலாம். டெக்கரேட்டர்ஸ் அவங்க ஐடியா பொறுத்து ஹேம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் வந்து கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் வைக்க மாட்டேன். இப்போது ஒரு 4 பீஸ் இருக்குன்னா அந்த பீஸ் போனதுக்கப்புறம் புது டிசைன் தான் நான் கொண்டு வந்து வைப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்குது. கேக் ஸ்டாண்ட்ஸில் வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து உடன் ரவுண்டு ஸ்டாண்டு. இது வந்து ரெண்டலுக்கு வந்து 250 rupees வரும். அந்த மெட்டல் ஸ்டாண்ட்ஸ் வந்து கேக் ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 150 rupees பர் ஸ்டாண்டு. அதுலேயே லாங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இந்த லாங் ஸ்டாண்ட்ஸ் வந்து 150 rupees. இது சேல்ஸ்க்கும் இருக்குது, ரெண்டலுக்கும் இருக்குது. இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து 150 rupees கேக் ஸ்டாண்ட்ஸு. இதில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ரெண்டலுக்கு தான். பார்டர் வந்து 2 பார்டர் அவைலபிளாக இருக்குது. கோலம் பார்டர் ஒன்று, இது வந்து ஃப்ளவர் பார்டர். வேணும்னா ஃப்ளவர் பார்டரை இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அக்ரலிக் அந்த ஃபினிஷிங் கொடுக்கும். பட் இது அக்ரலிக் கிடையாது. உள்ளே வச்சிங்கன்னா ஃப்ளவர்ஸை வந்து உள்ளே நீட்டாக அடுக்கிக்கலாம். இது ரெண்டுமே வந்து ரெண்டலுக்கு இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் எல்லாம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் டெக்கரேஷனுக்கு ஒரு ஷாப் தேடுறீங்க, ஒரு பிளேட் டெக்கரேஷனுக்கு ஷாப் தேடுறீங்க, எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களோட ஷாப் வந்து அது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது. லேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. பிளேட் டெக்கரேஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம ஷாப்பில் இருக்குது. இதுக்காக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருச்சியிலேருந்து பார்க்குறாங்க, திண்டுக்கல்லேருந்து பார்க்குறாங்க,
அவங்களுக்கு வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி தரணும் அப்படின்னா எப்படி பண்ணி தருவீங்க? அது எப்படின்னா டெக்கரேஷன்ஸ்னா நாங்க வந்து அங்க போயுமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, டைரக்டா போயும் பண்ணி ஆமா, வெளியூருமே போய் பார்டர் வச்சு ஸ்டாண்ட் வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் என்னன்னா வெளியூர் போகும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு 21 பிளேட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டிராவல் பண்ணி போய் பண்ணி கொடுக்குறோம். இல்ல அதுக்குள்ள வந்துச்சுன்னா நாங்க இங்க செஞ்சு ஒன் வே கேப் புக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோங்க. ஓகே ஓகே. இங்க லோக்கல்லையுமே அப்படிதான். லோக்கல்ல வந்து டெலிவரியோடமே சர்வீஸ் இருக்கு. இல்லை அவங்க வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்குமே சர்வீஸ் இருக்குது. எங்களோட பேக்கேஜ் வந்து 350லேருந்துமே இருக்குது. இந்த 350ங்கிறது வந்து மேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 350, ஐட்டம்ஸ் கொடுக்காம எல்லாமே நாங்களே வாங்கி செய்யணும் அப்படின்னா 850லேருந்து நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 1500 வரைக்குமே நம்ம பேக்கேஜ் இருக்குது. இந்த மாதம் 27th and 28th வந்து பிளேட் டெக்கரேஷன் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர் லொக்கேஷனில் நம்ம கணபதியில் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. 13 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அந்த இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் சரி செகண்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷாப்புக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரே ஷாப்லேயே முடிச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க வந்து இருக்கக்கூடிய மாடல்ஸ் வந்து காமிச்சாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷனும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனே வந்து நம்பர் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.